ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மார்ச் மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம். இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம்: சூரியன் மீன ராசியில், செவ்வாய் கும்பராசி, புதன் மீன ராசி, குரு மேஷராசி, சுக்கிரன் கும்பராசி, சனி கும்பராசி, ராகு மீனராசி, கேது கன்னிராசி. முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியில் சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்களால் மிகுந்த பலனடைவீர்கள். சந்திரனின் இடமாறுதல்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்றமான பலன்களையே கொடுக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் கட்டுமான துறையில் முழு முயற்சியுடன் இறங்குவீர்கள். புதிய கடைகள் திறப்பதற்கு ஏற்பாடு செய்வீர்கள். புதன் உங்கள் வீட்டில் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் உறவினர்கள் வருகை அதிகரிக்கும். குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருப்பதால் அடுத்தவரை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்க ஊழியர்கள் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் கலைத்துறையினர் பேரும் புகழும் அடைவீர்கள். அலங்கார பொருள் விற்பனையில் அமோக லாபம் கிடைக்கும். சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் நிலம் வாங்கி விற்கும் தொழில் சிறப்பாக நடந்தேறும். புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குவீர்கள். ராகு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் வீண் வாக்குவாதங்கள் செய்தால் வில்லங்கம் வீடு தேடி வந்து சேரும். கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் மனைவியின் சொல்லுக்கு மறுபேச்சு பேச வேண்டாம். அனாவசியமான செலவுகளை பிள்ளைகள் இழுத்து விடுவார்கள். சற்று கவனமாக இருந்தால் செலவுகளை குறைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.